வணக்கம். அக்ஷய திருதியை. இந்த பேரை கேட்காலே எல்லாருக்கும் தங்கம், செழிப்பு, புண்ணியம் இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மங்களகரமான நாள் வரப்போகுது. ஆனா நம்ம எல்லாரும் நகைக்கடையில கூட்டமா நிக்கிறோமே, அதுக்கு பின்னாடி இந்த நாளோட உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அக்ஷய திருதின்னு சொன்ன உடனே நம்ம மனசுல டக்குன்னு வர்றது தங்கம் வாங்கணுங்கிறது தான் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே இந்த நாளோட மகத்துவம் தங்கம் வாங்குறது மட்டும்தானா? நிச்சயமா இல்ல. நாம நினைக்கிறத விட இதுக்குள்ள ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. சரி, முதல்ல அக்ஷயா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்திரலாம். இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா குறையாதது, அழியாதது, எது ஒண்ணு என்னைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்குமோ அதுதான். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்குள்ளதான் இந்த நாளோட முழு ரகசியமே அடங்கியிருக்கு தெரியுமா? அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. அதாவது, அன்னிக்கு நாம செய்யற எந்த நல்ல காரியமா இருந்தாலும் சரி, வாங்குற எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது குறையவே குறையாது, பன்மடங்கா பெருகிக்கிட்டே போகும்னு சொல்றாங்க. இதனால தான் பாருங்க, மக்கள் அன்னைக்கு தங்கம் வாங்குறாங்க, சொத்து வாங்குறாங்க, புதுசா தொழில் தொடங்குறாங்க. ஓகே, இப்ப தங்கம் வாங்குறது, பொருள் வாங்குறது இதையெல்லாம் தாண்டி இந்த நாளோட ஆன்மீக பின்னணிக்குள்ள கொஞ்சம் போவோமா? நம்ம புராண கதைகள் இந்த நாளை பத்தி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இப்ப நான் சொல்ல போற கதைகளை கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த ஒரு நாள்ல மட்டும் 5 முக்கியமான புராண நிகழ்வுகள் நடந்ததா சொல்றாங்க. முதல்ல நம்ம பார்வதி தேவி அன்னபூர்ணியா அவதாரம் எடுத்து சிவபெருமானோட பிச்சை பாத்திரத்துல உணவு வழங்கி இந்த உலகத்தோட பசியையே போக்குன நாள் இது. அடுத்து 2வதா ஏழை நண்பன் குசேலர் ரொம்ப அன்பா கொண்டு வந்த ஒரு பிடி அவல சாப்பிட்டுட்டு பதிலுக்கு கிருஷ்ணர் அவருக்கு அளவற்ற செல்வத்தை வாரி வழங்குனதும் இதே அற்புத நாள்லதான். கதை இதோட முடியல. 3வதா பாண்டவர்கள் வனவாசத்துல கஷ்டப்பட்டப்போ திரௌபதிக்கு சூரிய பகவான் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததும் இதே புனித நாள்லதான். அது மட்டுமில்ல, மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரமான அநீதிய அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டின பரசுராமர் பிறந்ததும் இதே அக்ஷய திருதி அன்னைக்குதான். கடைசியா 5வது விஷயம், இது ரொம்ப முக்கியமானது. ஞானக்கடவுளான நம்ம பிள்ளையார் வியாசர் சொல்லச் சொல்ல தன்னோட தந்தத்தையே ஒடிச்சு இந்த பிரம்மாண்டமான மகாபாரதத்தை எழுத ஆரம்பிச்சதும் இந்த மங்களகரமான நாள்தான். பாத்தீங்களா, இது எவ்ளோ பெரிய புதிய தொடக்கங்களுக்கு உகந்த நாள்னு. இப்ப இந்த 5 கதைகளையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு கேள்வி வரணும். சரி, இவ்வளவு மகிமையான நாள்ல நாம செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த செயல் எது? எது நமக்கு உண்மையான குறையாத பலனை கொடுக்கும்? இங்கதான் இந்த நாளோட உண்மையான ரகசியமே இருக்கு. ஒரு பக்கம் தங்கம் வாங்குறது, அதனால நம்ம செல்வம் பெருகுங்கிற நம்பிக்கை. இன்னொரு பக்கம் இல்லாதவங்களுக்கு தானம் செய்யறது. ஒன்னு நமக்கு உலக வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை கொடுக்கும், இன்னொன்னு நமக்கு அளவிட முடியாத ஆன்மீக புண்ணியத்தை கொடுக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க, இதுல எது உண்மையான அக்ஷய செல்வம்? நம்ம புராணங்களும் சாஸ்திரங்களும் ரொம்ப தெளிவா ஒன்னே ஒன்னு சொல்லுது. நாம செய்யற தானம் இருக்க, அதுதான் நமக்கு உண்மையான அக்ஷய பலனை கொடுக்குமா. யோசிச்சு பாருங்க, பொருட்செல்வம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகலாம். ஆனா நாம செய்யற தானத்தால வர்ற புண்ணியம் அது என்னைக்கும் குறையாது. நம்ம தலைமுறைகளை கூட காக்கும் ஒரு அழியாத செல்வம் அது. அப்போ என்னதான் தானம் செய்யலான்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப பெருசா எல்லாம் யோசிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒரு பிடி அரிசி, தாகத்துல தவிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தண்ணீர், இந்த வெயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு குடை இல்ல ஒரு ஆடை. நம்மால முடிஞ்ச இந்த சின்ன சின்ன உதவிகள் கூட கோடி புண்ணியத்தை கொடுக்கும். சரி, இவ்ளோ நேரம் நாம இந்த நாளோட மகத்துவத்தை பத்தி பார்த்தோம். இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான தேதி, நேரம், இந்த மாதிரி முக்கியமான விவரங்களை பாத்துடலாம். அப்போதான் நீங்க இந்த சிறப்பான நாளை சரியா பயன்படுத்திக்க முடியும். நோட் பண்ணிக்கோங்க, 2026ல அக்ஷய திருதிய ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை வருது. திதி அன்னிக்கு காலையில 10:49 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில 7:27 மணிக்கு முடியுது. குறிப்பா பூஜை செய்யறதுக்கும் தான தர்மங்கள் செய்யறதுக்கும் ரொம்ப உகந்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலையில 10:49 மணில மதியம் 12:08 மணி வரைக்கும். அதனால இந்த அக்ஷய திருதியா அன்னிக்கு தங்கம் வாங்குறத பத்தி மட்டும் யோசிக்காம அதையும் தாண்டி நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன தானத்தையாவது செய்வோம். ஏன்னா உண்மையான அள்ள அள்ள குறையாத செல்வங்கிறது நம்ம வாங்குறதுல இல்ல, மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது தங்கம் வாங்குறதை விட 1000 மடங்கு முக்கியமானது. இந்த அக்ஷய திருதிய உங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து சேர்க்கட்டும்.